அனைவருக்கும் வணக்கம். சிவானுகிரம் அனைவருக்கும் சித்திக்கிட்டோம். நம்ம இது கர்மா டீடாக்ஸ்ல இது 6வது வீடியோ நம்ம பார்க்கறது. இதுல நம்ம சில டெய்லி ரிச்சுவல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நித்திய வாழ்க்கையில தினசரி கடைபிடிக்கக்கூடிய எளிமையான வழிமுறைகளை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். இதுல முக்கியமான விஷயம், காலையில எழுந்திருக்கக்கூடிய போது நம்ம செய்யக்கூடிய கரதரிசனம் பற்றி பார்க்க போகிறோம். கரதரிசனம் ஏன் இம்பார்ட்டன்ட்? கரங்களிலே 3 விதமான தேவர்கள் வசிக்கிறார்கள். ஓகே, ஏந்திரிச்சோன்ன சாமி படத்தை கூட நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளங்கைகளை பார்த்தாலே போதும். உள்ளங்கையிலே இந்த கைகளிலே லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். ஓகே, கைகளிலே லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். கரத்தின் மத்தியிலே சரஸ்வதி வாசம் செய்வதாக ஐதீகம். லட்சுமியை சுற்றி பெருமாள் வாசம் செய்வதாக, கோவிந்தனாகி பெருமாள் வாசம் செய்வதாக ஐதீகம். சோ காலையில எழுந்த உடனே இந்த 2 கைகளையும் சேர்த்து கண்ணில் வைத்துக் கொள்வதா. இது யோகிக் பிராக்டிஸ். உங்களுக்கு யோகா தெரிந்த அனைவருக்குமே தெரியும். பேசிக்கா 3 முறை பிரணவம் உச்சரிக்க சொல்லி பிறகு அந்த கண்களை தியானம் முடிந்த உடனே எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காமன் பிராக்டிஸ் என்னன்னா, உள்ளங்கைகளை தேய்த்து கண்ணில வைத்துக் கொண்டு கரத்தை பார்ப்பது. சோ இந்த தியானம் செய்வது என்பது ஒரு விழிப்புணர்வு விழிக்கும் போது செய்யக்கூடிய ஒரு சடங்காகவே இந்த உள்ளங்கைகளை பார்ப்பது கருதப்படுகிறது. நீங்க இதுக்கான மந்திரம் நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க கத்துக்கணும்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை. இந்த 3 தேவதைகளை லட்சுமி, சரஸ்வதி மற்றும் பெருமாளை நினைத்தாலே போதுமானது. இந்த மந்திரம் நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. காலைல எழுந்திரிச்சு தூக்கத்திலிருந்து கலைந்த உடனேயே உங்களால் முடிந்தால் ஒரு 11 முறையோ 21 முறையோ காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்கள் எந்த மூச்சிலே சுவாசம் விடுகிறோ, எந்த மூக்கிலே சுவாசம் விடுகிறோ அந்த மூக்கின் சைடு காலை கீழே வைத்து பின் கரங்களை தேய்த்து கண்ணில் வைத்து கரத்தை 2 கரங்களை பார்த்து கராக்கரை வசுதே லட்சுமி, கரமத்திய சரஸ்வதி, கரமுலேது கோவிந்தா, கரஹாதே கரதர்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த கரதர்சன மந்திரத்தை நீங்க உச்சரித்தாலும் சரி, இல்லை இந்த தேவதைகளை நினைத்து மனதினால் வழிபாடு செய்தாலும் போதுமான ஒரு விஷயம். மனதால் நினைத்தாலே போதுமான ஒரு விஷயம். இதனால் உங்களுடைய அன்றைய தினத்திற்கான வேலைகள், உங்களுக்கான ஒரு மனதானது ஒரு லயப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில மனதானது ஆன்மீகத்துடன் லயப்படுகிறது, அதாவது ஒன்றிணைகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க காலையில எழுந்திரிச்சு கரதரிசனம் செய்துவிட்டு அந்த நாட்களின் கடமையை தொடங்கும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் பிறக்கும். இதுல சிறிதளவு மையம் இல்லை. இந்த ஹேபிட்டை முடிந்தவர்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு இதோட அனுபவங்களை உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, அதே போல குளிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். நம் இந்தியாவிலே மிக புனிதமான நதி எது என்றால் கங்கையை நாம் சொல்கிறோம். ஓகே, கங்கை நதி மிகவும் புனிதமானது. நம்ம ஊர்ல தாமிரபரணி நதி சொல்லுவோம். எல்லா நதிகளும் புனிதமானது, சிறிதளவும் மையம் இல்லை. முக்கியமாக 7 நதிகளை, ஓகே, சப்த ரிஷிகளுடன் ஒப்பிட்டு 7 நதிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 7 நதிகளுக்குரிய மந்திரத்தை நாம் குளிக்கும் போது இந்த 7 நதிகளை நினைத்து கொண்டு குளிப்பதினால் உங்களுக்கு அந்த 7 புண்ணிய நதிகளிலே குளித்த பலன் கிடைக்கிறது. நீங்கள் நதிகளிலே, புண்ணிய நதிகளிலே குளித்த பலனை பெறுகிறீர்கள். சோ இந்த குளிக்கும் போது 7 புண்ணிய நதிகளை நினைத்து குளிப்பது மிகவும் ஒரு உன்னதமான விஷயம். அந்த 7 நதிகள் என்னென்ன, அதற்குரிய மந்திரம் என்ன, அதையும் நான் இப்போது சொல்லுகிறேன். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலமே சந்நிதம் குரு. இதுதான் அந்த மந்திரம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி போன்ற நதிகளை, கோதாவரி, சிந்து, காவேரி போன்ற நதிகளை நினைத்து நாம் குளிப்பதனால் நமக்கு சர்வ பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. புண்ணிய நதிகளே நீராடிய பலன் கிடைக்கிறது. சோ இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல முடியல, ஞாபகம் இல்லைன்னா நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சிம்பிள் ஊர்ல ஹரஹர் கங்கே, ஹரஹர கங்கே என்று சொன்னாலே போதுமான ஒரு விஷயம். ஹரஹர கங்கே, நர்மதேகர் என்று சொன்னாலே போதுமான விஷயம். சிவனுடன் நினைத்து அந்த நதியை குறிப்பிடுவதால் உங்களுக்கு அந்த புண்ணிய நதியிலே ஸ்நானம் செய்த ஒரு புண்ணிய பலனை நீங்கள் பெறுகிறீர்கள். இதில் சிறிதளவு மையமில்லை. இந்த 2 வழிபாட்டு முறைகளுமே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் சொல்ல முடியாது, ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் உணவு வரும்போது ஒரு சிறிய பிரார்த்தனை. அந்த உணவை கடவுள்கிட்ட அர்ப்பணம் செய்தாலே போதுமானது. ஒரு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த உணவை மனதால் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு பின் நீங்கள் உணவை எடுப்பதனால் பஞ்சாட்சர தீட்சை வாங்கியவர்கள், மந்திரோபதேசம் பெற்றவர்கள், இஷ்ட தெய்வத்தை நினைத்து அந்த உணவை
முதலில் கண்ணால் பார்த்தாலே போதும், அந்த உணவானது சுத்தப்படுகிறது. நீங்க எந்த ஹோட்டல்ல வேணாலும் சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. அந்த உணவை இறைவனிட்ட அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அமிர்தமாகிவிடும். அடுத்த செகண்டே அது அமிர்தமாக்கப்படுகிறது. நீங்க இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்டவங்க சொல்லுங்க, ஃபுட் பாய்சன்றது உங்களுக்கு வரவே வராது. எவ்வளவு ஒரு இதுல வேணாலும் சாப்பிடுங்க, ஃபுட் பாய்சன் வந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதாவது கரதர்ஷன மந்திரம் காலையில ஃபர்ஸ்ட் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, கரதர்ஷன மந்திரம் சொல்லுங்க. 2வது குளிக்கும் போது இந்த 7 புண்ணிய மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, 3 தேவதை நினைங்கள். குளிக்கும் போது கண்டிப்பாக இந்த 7 புண்ணிய நதிகளே நீங்கள் நினைத்து கொண்டு குளிப்பதினால் உங்களுக்கு நன்மை பிறக்கும். இரவு படுக்கும் போது மிருத்யுஞ்சய மந்திரம், அதாவது திரையம்பகம் பெஜாமகே, பழைய வீடியோல போட்டிருக்க கர்மா டீடாக்ஸ் வீடியோஸ்ல நீங்க சீரீஸ்ல பாத்தீங்கன்னா தனி பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த கர்மா டீடாக்ஸ் பத்தின பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியா வெளிவரும். இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி நாம் தூங்கும் போது நமக்கு வாழ்க்கையிலே அற்புதமாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அனுபவப்பட்டவர்கள், அனுபவித்தவர்கள் தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி கிரகங்களிலே ஒருவருடைய சர்ம கர்ம வினைகளை நீக்கும் கிரகம் யாருன்னு தெரியுமா? கூடிய விரைவில் அதற்கான பதிவு நான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன். சோ தயவு பண்ணி அந்த சர்ம கர்ம வினைகளை நீக்கும் கிரகம் யார் என்று தெரிந்தால் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு அதாவது நவகிரகங்களிலே ஒரு கிரகத்துக்கு எல்லா கர்ம வினைகளையும் அறுக்கும் சக்தி உள்ளது. அந்த கிரகம் யாருன்னு தெரிந்தா தயவு பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா அதுக்கான தனி வீடியோவை நான் கூடிய விரைவில் போடுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவனுக்கு சித்தி.